வணக்கம் நண்பர்களே. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள அனுவம்பட்டு கிராமத்தில் வசிக்கும் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் பாடகர். சி தமிழ் மூலமாக அறியப்பட்டு பிரபலமாகி வரும் இனிய நண்பர். அவரோட வீட்டுக்கு போலாமா? வணக்கம் பாலமுருகன். வாங்க சார். வணக்கம். பாலா, இந்த வீடு உங்களுக்கு யார் கட்டி கொடுத்தாங்க? ஜி தமிழ் சேனல்காரங்க தான் சார் கட்டி கொடுத்தாங்க. முதல்ல கூரை வீடாக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ஜி தமிழ் சேனல்காரங்களுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நமது ஜிகே நாட்டாமை யூடியூப் சேனலின் சார்பாக திரு பாலமுருகன் அவர்களுடன் ஒரு நேர்காணல். வணக்கம் பாலா. வணக்கம் சார். தமிழ் மூலமாக ரொம்ப பிரபலம் ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 5வது வரைக்கும் படிச்சிருக்கேங்க சார். எந்த வயசில் உங்களுக்கு பாட்டு பாட ஆர்வம் வந்தது? எனக்கு சின்ன வயசுலேருந்து பாடுறதுக்கு ஆர்வம் வந்துருச்சுங்க. எங்கள் சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஒரு பாட்டு பாடுங்க. கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, நீ இதை கேட்பதா நெஞ்சிலோ நிம்மதி. நான் முழுதும் பார்வையில் நான் எழுதும் போர் கதையே உனக்கென நான் கூற, கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, நீ இதை கேட்பதா நெஞ்சிலோ நிம்மதி. அட ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாடத்தோணும். உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். சேத்து மேல நாத்த போல, நாத்து மேல குளிர் காத்த போல, ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும். உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். சீமுக்கு என் பேர் அறிவழகன். கடவுளுக்கு தான் பாலமுருகனுக்கு ஒரு நல்லது செய்யணும். நல்லது செய்யணும். எங்கள் ஊர் பையன். இவர் உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியுங்க? சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியுங்க. இப்போ பாட வரக்கு முடியும். அவர் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க? கொல்லூர் வேலை பார்த்தாரு, விவசாயம் பண்ணுறாங்க. கீர்த்தெல்லாம் முடியாரு, விவசாய வேலை. விவசாய வேலைலாம் பார்ப்பாரு. ஊரை சேர்ந்தவர் இந்த அளவுக்கு பிரபலமா இருக்காரு. உங்களுக்கு எப்படி இருக்கு? இது ஒரு நன்றிங்க. எல்லாருக்கும் பாராட்டணும். பாலை பற்றி சந்தோஷமா இருக்கா? அது சந்தோஷமா இருக்குங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓ ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாடி, அதை வென்று முடிப்பவன் அருவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாடி, அதை வென்று முடிப்பவன் அருவாளி. பூமிய வெல்ல ஆயுதம் எதுக்கு, பூ பறிக்க போனது எதுக்கு, பொன்னோ பொருளோ போர்க்காலம் எதுக்கு, ஆசை திறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாளி, அதை வென்று முடிப்பவன் அருவாளி. செய்ய செய்யார செய்யார செய்யா, செய்ய செய்யார செய்யார செய்யார, செய்ய செய்யார செய்யார செய்யா. வானம் உனக்கு பூமியும் உனக்கு, வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு. வானம் உனக்கு பூமியும் உனக்கு, வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு. வாழ சொன்னது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் செயற்கையடா.
நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட்டெடுத்தேன். உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன், நீ சூடி கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே. நான் தாரியந்தான் உன் மகந்தானே. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட்டெடுத்தேன். உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன், நீ சூடி கொள்ள. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாயி. ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சவா என் தாயி. நானா பாடலையே நீதான் பாட வச்ச. நானா பாடலையே நீதான் பாட வச்ச. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாயி. கண்ணுதான் தூங்கவில்லை, காரணம் தோணவில்லை. பொண்ணு நீ ஜாதி முள்ள பூமாளாகவில்லை. கண்ணினை நாத்து கண்ணனாம் காத்து வந்துதான் கூடவில்லை. கூறப்பட்டு சேல நான் வாங்கி வரும் வேளை. போடு ஒரு மாலை நீ சொல்லு அந்த நாள. உனக்காக நான் காத்திருக்க பதில் கூறு பூவாயே. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சன்னா பூவாயே. ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சன்னா பூவாயே. நானா பாடலையே நீதான் பாட வச்ச. நானா பாடலையே நீதான் பாட வச்ச. வணக்கம் சார், என்னோட பேர் கே பாஸ்கரன். நான் கீழும்பட்டு கிராமத்தை சேர்ந்தவன். என்னுடைய நண்பர் திருவாளர் ஜி தமிழ் புகழ் பாலமுருகன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக எனக்கு தெரியும். மிகவும் நல்லவர். இவர் பொருளாதார ரீதியில் மிகவும் கீழ்மட்டமான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். இவர் கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி ஜி தமிழில் வந்து சீசன் 4 வரைக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட வெற்றி பெற்றிருக்காரு. அதன் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாரு. அதன் மூலம் இப்போ சின்ன சின்ன கச்சேரிக்கு போகிறதுனால ஓரளவு பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாரு. ஓகே சார், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவனாகிய நடராஜப்பனோட ஆசீர்வாதத்தோடு இவர் மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சு நல்லபடியாக இருக்கும்படி இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன வருமானம் வருது? எனக்கு வருமானங்க சீதமிழ் மூலயமா எனக்கு இப்போ கச்சேரிக்கு போயிட்டுருக்கேங்க. கச்சேரியால் இதை வருமானம் கிடச்சிருக்கு. பாலமுருகனை பற்றி ஏதாவது சொல்லுங்கண்ணா. சார், நான் வந்து என் பேர் வைத்தியலிங்க, சொந்த ஒரு கீழ்நம்பட்டு. அவர் வந்து டிவி மட்டை பின்னி அதான் வருமானம். இப்போ டிவியில் பாடிட்டு இருக்கேன். முன்னாடி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வறுமையில் இருந்தார். இப்போ எப்படி இருக்காருங்க? அந்த டிவியில் ஒரு பாடினதுக்கு அப்புறம் அவர் எப்படி இருக்காருங்க? சுமாராக இருக்கார். கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கா? முன்னேற்றம் இல்லை சார், முன்னேற்றம் இருக்கு சார். எங்கள் ஊருக்காரங்க இவங்க டிவியில் பாடிருக்காரு. இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவினே இசையே மலராய் நாளும் சூட்டுவேன்.
இசையே மலராய் நாளும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். லலலலலா லலலலலலலலா லலலலலா லலலலலலலா லல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 
பாடும் உயிர்கள் என்றுமே உயிரின் ஜீவனாடினால் நாதம் தாளம் ஆனதே உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலே பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை ராகங்கள் கோடி கோடி எதுவும் புதிதில்லை எனது ஜீவன் நீதா என்றும் புதிது நந்த நந்த நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்தந்த நந்தம் நந்தந்த நந்தம் நந்தந்த நந்தம் நந்தந்த நந்தம் என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை அங்கறிந்தும் பாவையில்லை